வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப்பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது திரைப்படம் சம்பந்தமான செய்திகளை அவ்வப்போது வழங்கி வருகிறோம். அதுபோன்ற இந்த செய்தி மலையாள திரை உலகத்தில் சூப்பர் ஸ்டார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மலையாள திரை உலகத்தை தன்னுடைய ஆட்சி கட்டிலே நிறுத்தி ஒரு சிறப்பான நடிகர், நல்ல நடிகர் என்று பல வெற்றி படங்களை தந்து மலையாள மக்கள் லாலு ஏட்டா லாலு ஏட்டா லாலு ஏட்டா என்று மோகன்லாலுடைய முழு பெயரை சொல்லாமல் லாலு அண்ணன் என்று அழகாக அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக மலையாள திரை உலகத்தில் இருந்து வருகிறார். இயக்குனர் மோகன்லால் நடிகர் என்ற நிலையில் இருந்து இவர் இந்த திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் டைரக்ஷன் என்ற பொறுப்பையும் இவர் வகிக்க இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது. மலையாள திரை உலகின் முன்னணி இணையான ஒரு நடிகராக மோகன்லால் இதுவரையிலும் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவர் திரை வாழ்க்கையில் முதல் முறையாக இயக்கியுள்ள திரைப்படம் 400 படங்களில் நடித்த ஒரு நல்ல நடிகர் என்ற பெயரை பெற்ற இவர் அமைப்பாளர் கிரீன் பரோஸ் படத்திற்கு ரெக்கார்டிங் செய்து இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு செய்தி. இளம் வயதிலே உலக புகழ்பெற்ற லிடியன் நாதஸ்வரம் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்திய சினிமாவின் முன்னணி ஒளிப்பதிவாளராக இருக்கும் ஒளிப்பதிவாளர் திருவர் என்ற திரைப்படத்தில் மணிரத்னம் இயக்கிய திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வேடத்தை ஏற்று நடித்து அற்புதமாக நடித்திருக்கிறார். இன்னும் பிரபோடு சிறை என்ற ஒரு திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார். இப்படி தமிழ் திரையிலும் பல படங்களிலே நடித்து மோகன்லாலை அறிமுகமாகியிருக்கிறது. இவர் நடித்த புலி முருகன் என்ற மலையாள திரைப்படம் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் திரைப்படத்தை விட ஒரு வெற்றி படமாக இந்த புலி முருகன் தமிழக மக்கள் வெற்றியை தேடி தந்தார்கள். காரணம், மோகன்லால் தமிழ் நடிகர், தயாரிப்பாளர் என்று தமிழக மக்களோடு வாழ்ந்த திரு பாலாஜி அவருடைய மருமகன் என்பது ஒரு சிறப்பு செய்தி. ஆம், தமிழ் திரைப்படத்திலே சிவாஜி கணேசனோடு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்த முக்கிய கதாபாத்திரம், கதாநாயகன், நகைச்சுவை என்று பல்வேறு வேடங்களை ஏற்று நடித்த பாலாஜி. பிறகு சுஜாதா சீனி ஆர்ட்ஸ், சுரேஷ் பிலிம்ஸ் என்று தன்னுடைய சினிமா கம்பெனியை தொடங்கி அதில் பல்வேறு திரைப்படங்கள், என் தங்கை என்ற திரைப்படத்தை சிவாஜி கணேசனை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து எடுத்து அதற்கு பிறகு என் மகன், இன்னும் எத்தனையோ திரைப்படங்களை, வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். அதை போல பில்லா என்ற திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து எடுத்து மாபெரும் வெற்றியை தந்த இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளெல்லாம் உடனுக்குடன் கண்டுகொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலே யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்று தெரிவித்து, உங்களது கருத்துக்களையும் இதுபோன்ற சிரமமான செய்திகளை அழகாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வழங்கிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள்.
இந்த செய்திகளில் தவறு இருந்தால் துணிச்சலாக சொல்லி எங்கள் தவறுகளை திருத்தி தாருங்கள் என்று உங்களது கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்ப்பது நீலமலை குழுவினர் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்